ஹலோ அண்ட் வெல்கம் டு பல்லுயிர். இன்னைக்கு நம்ம ஜிம் கார்பெட் டைகர் ரிசர்வ்ல இருக்கிற திக்காலா ஜோனில் இருக்கோம். இந்த திக்காலா ஜோனில் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருக்கோம். அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியே பார்த்தா யானைகள் கொஞ்சம் நின்றுட்டு இருக்கு. இப்போ நாங்கள் சஃபாரி போகணும், ஈவினிங் சஃபாரி போகணும். அதுக்காக ஒரு ஜீப்பாக வெளியே போகுது. ஸ்டில் யானைங்க அங்கே நின்று தான் இருக்கு. ஆனால் அது ஒன்றும் தொந்தரவு பண்ணல. அதை அப்படியே கிராஸ் பண்ணி போகிறோம். இன்னைக்கு நம்ம டார்கெட் வந்து சாம்பார் ரோடு. அதுக்கு போகிறோம். சாம்பார் ரோடுன்னு அது சொல்கிறாங்கன்னா, சாம்பார் டியர்ஸ் நிறைய இருக்கிறதுனால அதை சாம்பார் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சாம்பார் மான் எங்கே நிறையா இருக்கோ அந்த இடத்துல புலியும் நிறைய இருக்கும். அதனால் புலியை தேடி ஒரு பயணம். ஆனால் புலி ஸ்பாட் பண்ணுறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ரொம்ப பொறுமை இருக்கணும். போயிட்டு அந்த இடத்துல ரொம்ப வெயிட் பண்ணணும். இதுதான் சாம்பார் ரோடு. அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலான்னு பார்க்குறோம். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுதான் வந்து நரேந்திர மோடி மேன் வெர்சஸ் வைல்டில் பியர் கிரில்ஸோட வந்து ஷூட் பண்ண இடம் அது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. மேன் வெர்சஸ் வைல்டு ஒரு எபிசோடு வந்து நரேந்திர மோடி வந்து அப்படி அது இங்கே தான் ஷூட் பண்ணது. நாங்கள் போயிட்டு வெயிட் பண்ணி டைகர் வரல. அதனால கொஞ்சம் ஜீப்லேயே படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் காத்திருப்பலுக்கு பின் அந்த டைகர் ஒன்று சாம்பார் ரோடில் ஒரு ஒரு கால்வாய் ஒன்று ஓடுது. அந்த கால்வாய் தாண்டி ராம்கங்கா ரிவர்ன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து ஒன்று உட்காந்துருந்தது. அது அப்படியே அழகாக வந்தது. வீடியோ எடுக்கல, ஃபோட்டோ தான் எடுத்தேன். அந்த ஃபோட்டோவை எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி ஓரளவு நமக்கு அது பார்த்தா ஒரு வீடியோ மாதிரி தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். ஹோப் யூ என்ஜாய் திஸ். அப்புறம் ஒரு தரமான சம்பவம் நடந்தது. ரிட்டர்ன் வர வழியில் ஒரு எலிஃபண்ட் கூட்டம் நம்மளை பார்த்து சார்ஜ் பண்ணி வந்துச்சு. அதுலேருந்து தப்பிச்சு நாங்கள் வந்தோம்.